ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி சொன்னதெல்லாம் கேட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நம்ம ராஜாங்கத்துக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுமே, சொன்னால் அவர் ஆதாரம் கேட்பாரு, நம்ம என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் நம்ம காமேஷ் பிச்சையோட ஞாபகம் வருது. அவன்கிட்ட போயிட்டு பேசினா கண்டிப்பாக ஆதாரத்தெல்லாம் அவன் சொல்லிடுவான். அவன் சொன்னால் கண்டிப்பாக அண்ணன் நம்பும்ல, அதனால் நம்ம போயிட்டு காமேஷ் பிச்சை கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போன உடனே காமேஷ் பிச்சையை பார்த்து, இங்கே பாரு காமேஷ் பிச்சை, நீ எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, எந்த விஷயத்த கேட்குறீங்க நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. என் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தல, அதுக்கு யார் காசு கொடுத்தது, அது எல்லாத்தையும் பண்ண சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, அந்த மாதிரி யாருமே எனக்கு சொல்லியெல்லாம் கொடுக்கல, நானாக தான் தாமரையை லவ் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சையை பயங்கர கோவத்தில் அடிக்க போயிடுறாங்க. இங்கே பாரு, இதுக்கு யார் காரணம்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் சொன்னது எங்கள் வீட்டில் இருக்கிற ஈஸ்வரி தானே, அவள் சொல்லி தானே இது எல்லாத்தையுமே பண்ணேன். இங்கே பாருடா, நீயே வந்து என்னோட அண்ணன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லு, என்னோட மக கூட உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காமேஷ் பிச்சைக்கு பயங்கர சந்தோஷம். அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க, தாமரை கூட நீங்கள் வாழ வைக்கிறீங்களா? கண்டிப்பாக இப்போவே வந்து அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு அவங்க கிட்ட நான் சொல்கிறேன், அவங்க பேசுனதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கு சந்தோஷமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வாங்க காமேஷ் பிச்சை, தாமரை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாமரை தூங்கிக்கிட்டு இருக்கா, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், முதல்ல நம்ம தாமரை கிட்ட போயிட்டு, அடியே தாமரை, எழுந்துருடி அப்படின்னு சொல்லவும், அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, என்னால் எழ முடியலம்மா, என்னை விடுமா, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே உன்னோட அத்தை தாண்டி, அந்த ஈஸ்வரி தாண்டி அப்படின்னு சொல்லவும், அப்படியே திடீர்னு எழுந்து உட்காராங்க. மா, என்னம்மா சொல்ற, இதுக்கு காரணமே அவங்க தானா? இங்க பாருமா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு நம்ம மாமா கிட்ட சொல்லி ஆகணும், மாமா கிட்ட சொல்லி இந்த விஷயத்துல நமக்கு நியாயம் கிடைச்சி ஆகணுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்காக தானே நான் ஓடி ஓடி வந்திருக்கேன். இங்க பாருடி, இவனை கூட்டிட்டு போயிட்டு ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னான்னு நம்ம காமேஷ் பிச்சை கிட்ட சொல்லலாம். காமேஷ் பிச்சை இருந்துட்டு கண்டிப்பா என்னோட அண்ணன் கிட்ட வந்து உண்மையை சொன்னா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாண்டி, வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நம்ம காமேஷ் பிச்சையை நம்ம ராஜாங்கத்துக்கு முன்னாடி போய் நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் கோவத்தில், இங்கே பாருங்க, என் முன்னாடி வந்து நின்று என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நான் உடம்பு முடியாமல் இருக்கேன், உங்களை பார்த்தா இன்னும் எனக்கு ஏதாச்சும் ஆகிடும். இங்கே பாராத்தா, இவங்களை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா இப்படியே நான் போய் சேர்ந்துருவோம் போல அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம், என்னையா இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படியெல்லாம் பேசாதையா, நீ இல்லாமல் நாங்களாம் எப்படியா இருக்குவோம், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரியா, நான் உங்ககிட்ட பேசி இங்கேருந்து போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அடியே ஈஸ்வரி, என்னோட பையன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி, அவன் இருக்கிறதுனால தாண்டி இந்த குடும்பமே நினைச்சி கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்துட்டுன்னு நினைச்சு வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கண்டி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருமா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சது இங்கே இருக்க ஈஸ்வரி தாம்மா, அவதாம்மா இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி என் பொண்ணை பொய்யா லவ் பண்ண வச்சு இந்த மாதிரி நடிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னம்மா, இங்கே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா, எந்த நாடகம் ஆடினாலும் கண்டிப்பாக என்னோட மனசு மாறவே மாறாது, இனிமேல் ஜென்மத்துக்கும் இவங்க நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, அதே மாதிரி நம்மளும் அவங்க கிட்ட பேசவே கூடாது அத்தா அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரிய ராஜா, நீ எதுவும் பேசாதியா, நான் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, என்னடி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி வராங்க. இங்க பாருங்கத்த, என்னத்த, நான் இந்த வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா, எதுக்காக என்ன கோத்து விடுறாங்க, அவங்க பொண்ணுக்கு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சதை நீங்க எல்லாருமே பாத்தீங்களா இல்லையா, அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு புத்தின்றது ஒன்றும் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை போல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்க மதனி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்போ கேள்விக்குரிய ஆக்கி வச்சிருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், எங்களை அந்த வீட்டில இருந்து துரத்துன உங்களை கண்டிப்பா நான் உங்களை அந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன். இங்க பாருங்கண்ணே, இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான், காமேஷ் பிச்சை அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காமேஷையும் தாமரை கூட வாழ்ற ஆசையால அதாவது சாவித்திரி ஈஸ்வரி பண்ணது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே காட்டிடுறாங்க. இதை கேட்டால நம்ம ராஜாங்கம் பயங்கர கோவத்தோட, இங்க பாராத்தா, நம்ம வீட்டுக்கு
நம்ம வீட்டு உப்பவே சாப்பிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆத்தாளும் மகளும் இனிமே இங்க வரவே கூடாது. இங்க பாரு, அதுக்காக நீங்க பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடாது. அதனால நீங்களும் எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது. இங்க பாராத்தா, இந்த ஈஸ்வரியும் சரி, இந்த சித்ராவும் சரி, இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மாமா என்ன மாமா நடந்துகிட்டு இருக்கீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு மாமா. இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நீ பயப்படாதம்மா. நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணவ யாருமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுமா. அதனாலதான் அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் நானு. இங்க பாரு ஈஸ்வரி, உன்னை எத்தனையோ தடவை நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட பையன் கல்யாணத்துல நீ என்னென்ன வேலை பண்ணி வச்சீங்க அதெல்லாம் மன்னிச்சு உன்னோட மருமகளுக்காக உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தன. ஆனா இப்போ யாருக்காகவும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்திருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, சரி நானே தான் பண்ணதாவே இருக்கட்டும். அவங்களுக்கு புத்தி இல்லையா? இப்படி ஒரு பணக்காரன்னு பள்ளி இழிச்சிட்டு வந்தா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நான் போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் பெரிய பணக்காரன்னு போய் அவங்க கிட்ட சொன்னா என்ன? அவங்களா வந்து பணக்காரன்னு நினைச்சு ஏமாந்து போனா நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க மாமா, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதுக்காக என்னை வீட்டை விட்டு எல்லாம் துரத்தாதீங்க அப்படின்னு அதிகாரமா சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன அதிகாரமா பேசுறியா? இனிமே வீட்டு பக்கம் வந்துட்டு அவ்வளவுதான், உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தக்கூடாதுன்னு வெளியே இருக்க வாட்ச்மேன் கிட்டேயும் போலீஸ்கிட்டேயும் நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, அதாவது உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லு மாமா. நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன், இல்லை எங்க தங்குவேன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்காமையே இப்படி என்னை வீட்டை விட்டு போக சொன்னா நான் எப்படி மாமா போவேன்? என்னால் போக முடியாது மாமா, நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாராத்தா, உங்க மருமகளும் உன்னோட பொண்ணும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லாதா. இங்க பாருங்க, நான் இருக்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் போய் சீக்கிரமா சேர்ந்துருவோம் போல அப்படின்னு சொல்லவும், இங்க பாரியா ராஜாங்கம், இப்படியெல்லாம் பேசாதியா, இப்படியெல்லாம் பேசினதை பார்த்தாவே எனக்கே இப்பயே போய் சேர்ந்துடணும் போல இருக்கு. இங்க பாருங்க அத்தா, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல இப்படியெல்லாம் பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, இங்க பாருங்க மாமா, நீங்க 2 பேருமே பேசுறத நிறுத்துங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேருமே இப்பயே போய் சேர்ந்துட்டா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தவங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறீங்க. நீங்க அவங்களெல்லாம் திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வராம நீங்க பாட்டுக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள வீட்டுல சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டை சேர்ந்தவங்க, அதனால நம்ம ஏதாவது பண்ணி அவங்கள சரி பண்ணி தானே ஆகணும். நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்ல மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, அப்படி நினைச்சுதாமா இப்போ வரைக்குமே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவங்க பண்ண வேலையெல்லாம் பார்த்தா என்னால திரும்ப அவங்களெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க. தண்டனை கொடுத்தாலையும் அவங்க திருந்தாத ஜென்மம் தான். அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா அவங்கள 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேமா. நீ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசாதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம வசந்தி இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, உனக்கு எதுக்காகடி வம்பு? நீ அவங்க பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்க்காம எதுக்காகடி அவங்களுக்காக நீ போய் பேசி உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற? இங்க பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி மா. என்னம்மா நீயும் இப்படியே பேசுற? அவங்கெல்லாம் நான் என்னோட புருஷன் வீட்டு ஆளுகமா, அவங்கள சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேன்னா? அவங்க என்னவோ தப்பு பண்ணியிருக்கட்டும், ஏதோ அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்ல. நம்ம அதை திரும்ப மாற்றவும் முடியாதுல்லம்மா. அதுக்காக அவங்கள கஷ்டப்பட விட்டுற முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான்மா அவங்கள எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். தாமரை ரொம்ப வசதியாக வாழ்ந்தவாமா, அவள் எப்படிம்மா ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிம்மா வாழுவா? அதை யோசிச்சு இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், உன்னோட நல்ல மனசுக்கு யார் அதாவது உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராதுதான். ஆனா இப்படியெல்லாம் இருக்காது தமிழ். உன்னை எத்தனையோ தடவை உன்னை அவங்க 2 பேருமே கஷ்டப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னை வீட்டை விட்டு துரத்துறது கூட பிளான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கவங்கள நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ இப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க, கொஞ்ச நேரம் கூலா இருங்க மாமா.
நீங்கள் ஏற்கனவே உடம்பு முடியாமல் போயிட்டு இப்போ தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வர நம்ம பாத யாத்திரை வேற போகணும். அந்த சமயத்தில் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாராதா, இந்த பாத யாத்திரையை கெடுக்கணும்னே உன்னோட மருமகளும் உன்னோட மகளும் யோசிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத யாத்திரை போகக்கூடாது அப்படி தானே, இந்த வேண்டுதலை நான் முடிக்கக்கூடாது, அதுக்காக தானே உன்னோட மகளும் மருமகளும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ராஜாங்கம், என்னை கேட்டால் நான் என்னையா பண்ணுவேன்? நானும் இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சு அந்த கடவுள்கிட்ட அருளை வாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது போலையடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க பார்த்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இப்போ நடந்து போனாலையும் நம்ம சீக்கிரமாக போய் நம்ம இந்த பூஜையை பண்ணிடலாம், அதுவும் அந்த சூரிய கிரகணத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு பண்ணிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எதை பற்றியுமே யோசிக்காமல் எல்லாரும் நடந்து வாங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மலர் இருந்துட்டு, மாமா ஈஸ்வரியும் சித்ராவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களே, இப்போது நம்ம மட்டும் நடந்து போனால் அந்த இந்த இந்த பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா மலர், நம்ம மனசில் நல்ல எண்ணத்தோடு வந்தால் பரவாயில்ல, அவங்க கண்டிப்பாக வந்தாலையும் நல்ல மனசோடு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம இதுக்கு வரவே தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம், கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு நல்ல வழியை விடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டே நடந்துகிட்டே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. காலையில் ஆன உடனேயே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே முடியாமல் காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக, இங்கே பாருங்க மாமா, உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் காரில் ஏறுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா தமிழ்ச்செல்வி, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாத யாத்திரையாக போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், அப்படி இருக்கிறப்போ நான் காரில் போனால் சரியெல்லாம் வராதம்மா, நான் நடந்தே வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தாவும், இங்கே பாரியா ராஜாங்கம், நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலையா, அதனால் நானும் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாவுக்கு அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனேயே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, ஹாத்தா என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, இது அப்பத்தா ரொம்ப தூரம் நடந்ததுனால அவங்க உடம்புல சர்க்கரை லெவல் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, அதனால தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் யாராச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையை வாயில் அள்ளி போடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அப்பத்தா எழுந்து உட்காடுறாங்க. இங்கே பாரியா ராஜாங்கம், இந்த நேரத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம பரிகாரத்தை முடிக்க முடியாதையா, சூரிய கிரகணத்துக்குள்ளே எப்படியாவது இந்த பரிகாரத்தை முடிச்சிருங்கன்னு அந்த சாமியார் சொன்னார் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. எத்தனையோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் கோவிலுக்கு சந்தோஷமாக இந்த வேண்டுதலை முடிச்சிருவன் தான் நடந்து வந்தேன், ஆனால் சில பிரச்சனைகளால் இந்த வேண்டுதலை முடிக்க முடியல. கடவுளே, என்னோட வீட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முக்கியமாக என்னோட மருமக இந்த வீட்டை விட்டு போயிடவே கூடாது, கடவுளே அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு ரொம்பவே அப்செட்டாக போய் உக்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கவலையே படாதீங்கப்பா, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக அந்த முருகர் நம்மளை புரிஞ்சுப்பார், நம்மளை இந்த வேண்டுதலை பண்ணக்கூடாதுன்னே சதி பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, இதோட அருள் கண்டிப்பாக அந்த முருகர் நமக்கு கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ் உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா, ஏதோ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது நம்ம அப்பத்தா மலர் ராஜாங்கம் எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து அந்த முருகரே நேரில் வராரு. நேரில் வந்த உடனே என்னை பார்க்கறதுக்காக பாத யாத்திரையாக வந்தீங்க, ஆனால் என்னை பார்க்க விடாமல் ஒரு சில பேர் சதி பண்ணி என்னை பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க, அந்த சூரிய கிரகணத்துக்குள்ளே எப்படியாவது என்னை பார்த்துடணும் தானே நீங்கள் வந்தீங்க, பரவாயில்ல, நீங்கள் என்னை பார்க்க வரலன்னா என்ன, நான் உங்களோட பக்தியையும் உங்களோட நேர்மையையும் பார்த்து தான் உங்களை நானே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகர்
வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ராஜாங்கத்துக்கு கண்ணு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக குளிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சாமி, என்னோட குடும்பத்தில் என்னோட மருமக இந்த வீட்டை விட்டு அதாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த விஷயம் நடந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாத யாத்திரையை நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர எமோஷ்னல். என்ன சாமி, என்ன மாமா சொன்னீங்க நீங்கள்? எனக்காக தான் இந்த பாத யாத்திரையே வந்தீங்களா? இதை கேட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு என்ன என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? உங்களுக்கும் இந்த கனவு வந்துச்சா? எனக்கும் அடிக்கடிக்கு இந்த கனவு வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த முருகர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. அது எல்லாத்துக்கும் எல்லாம் உங்கள் கனவுல வர்றது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் அதை யோசிக்காமல் இருங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. ஏமா நீ இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கூப்பிடவும், இங்கே பாருமா, உன்னோட வயிற்றுல ரெட்டை உசுறு வளருதுமா. ரெட்டை உசுரையும் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள்? என்னோட வயிற்றுல ரெட்டை உசுறு வளருதா? இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு அப்படியே வெள்ளன்னு ஆயிடுறாங்க. என்ன இது, நம்ம இவ்வளோ நாளாக பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த அந்த சாமி இப்போ உடச்சிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, சாமி இத்தனை நாளாக தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அப்போ தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விக்கிட்ட நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்படியே ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னங்க, உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? இங்கே பாருங்க, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட இந்த விஷயத்த நிறைய முறை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆனால் நான் சொல்லும் போதெல்லாம் அப்பதான் வந்து என்னை தடுத்துடுறாங்க. நான் என்ன தான் பண்ணுவேன்? இங்கே பாரு தமிழ், நம்ம உன்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தையும் நான் பார்த்தேன் தெரியுமா? ஸ்கேனில் பார்க்கும்போது 2 குழந்தையும் எப்படியெல்லாம் பண்ணுச்சு தெரியுமா? அதெல்லாம் பார்த்து இப்போ வரைக்குமே அது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்க இருந்துட்டு அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க சாமி, இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்கள் சங்கதிக்கு வந்து உங்களை நான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான பக்தியும் உண்மையான நேர்மையான அன்பும் வச்சிருந்தா யார் முன்னாடி வேணா நான் காட்சி எழுப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து மறைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஆத்தா இந்த விஷயத்த இத்தனை நாளா எதுக்காக ஆத்தா மறைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் இருந்துட்டு, எங்க பாரிய ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி நம்ம எல்லாரையுமே துணியை வயிற்றுல வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருந்தா இல்லையா, அவளுக்கு ஒரு தண்டனையாகவும் குழந்தை பிறக்கும் போது அவளுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நான் மறைச்சேன். இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட மறைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் மறைக்கல, உனக்கு ஒரு தண்டனையாகவும் இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிரடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அப்பதான், நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த எனக்கு பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன். இனிமேல் நீங்கள் என் கூட பேசாதீங்க. யாருமே என் கூட பேசாதீங்க. இங்கே பாருங்க, என்னோட புருஷனாக இருந்து நீங்கள் கூட இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல, இனிமேல் யாருமே என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி காரில் போயிட்டு உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஸ்கேனுக்கு போகும்போது நான் உன்னை வந்து கட்டி பிடிச்சேன் பார்த்தியா, அன்னைக்கு தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தபோது நம்ம அப்பதான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அதை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இந்த விஷயத்த நீங்கள் மறைச்சது மிகப்பெரிய தப்பு தாங்க. எதுக்காகங்க இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நான் அடிக்கடிக்கு யோசிப்பேன். ஏன்னா 2 பக்கமும் எனக்கு இடிச்சுக்கிட்டே இருக்குது பாப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இதுக்காக தான் பாப்பா இப்படி என்ன இடிச்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. ஏதோ அவங்க மறைக்கணும்னுலாம் மறைக்கல, ஏதோ மறைச்சிட்டாங்க. இனிமே கண்டிப்பாக அவங்க எந்த விஷயத்துலையும் மறைக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, இது மறைக்கிற விஷயமா சொல்லுங்கள். மறைக்கிற விஷயத்த மறைச்சிருந்தா நான்
ஏன் கோவப்பட போகிறேன், இப்படியெல்லாம் என்னை மனசோடையே வச்சுட்டாங்களே இவங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இதே மாதிரி தானே நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். நீ வயிற்றுல துணியை கட்டிட்டு இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருப்போம், அதை நீ யோசிச்சு பார்த்தியாடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அப்பத்தா, என்னை பழி வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்களா? நான் எந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படியெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே. இங்கே பாருடி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிருடி, இந்த அப்பத்தாவை மன்னிக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், போங்க அம்மாச்சி, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், யாருமே என் கூட பேசாதீங்க, அண்ணா நீங்கள் வண்டி எடுங்க, நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க. ஈஸ்வரி கூப்பிட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போக சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகரவே மாட்டேன். இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் அங்கே போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்ல. அப்படி இருக்கிறப்ப திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, மாமாவோட கோவத்தை இன்னும் தூண்டி விடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜென்மத்திலுமே இந்த வீட்டுக்கு வராதபடி மாமா பண்ணிடுவார். அதனால அவரோட கோவத்தை தூண்டாமல் நீங்கள் பாட்டுக்கு பேக்கை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, வேலைக்கார நாயெல்லாம் வந்து என்கிட்ட ஒவ்வொன்றும் பேசுகிற மாதிரி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், யாரை பார்த்து வேலைக்காரன்னு சொன்ன? நீ யாரை பார்த்து சொன்ன? நீ தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கணும். ஆனால் அவன் இந்த வீட்டுக்கு இப்போ வரைக்குமே அதாவது விஸ்வாசமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பெரியப்பா. வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் இந்த வீட்டு மருமகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டீங்க. ஏன் இந்த வீட்டில் எங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாதா? ஏதோ எங்களை அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உங்களை நாங்கள் அடிமையாகவே நடத்தலை, நாங்கள் இனிமேல் அடிமையாக நடத்தணும்னு விரும்பலை. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டு சுதந்திர பதவியாக இருந்துக்கோங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மலர் இருந்துட்டு, மாமா சரி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மலரு, இந்த விஷயத்துல யாருமே என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, இவங்க 2 பேருமே இப்போ வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வராங்க. இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம வீட்டோட சந்தோஷமும் ஒற்றுமைக்காகவும் தான் இந்த பரிகாரத்தையே நம்ம பண்ணிட்டு வந்தோம். அந்த பரிகாரம் பாதியிலே முடிஞ்சது உண்மைதான், இருந்தாலும் அந்த முருகரே நமக்கு காட்சி அளிச்சு நமக்கு அதாவது அருளை கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருந்து நம்ம ஒரு உறவை பிரித்து தூக்கி போடுற மாதிரி தானே இருக்கும். நம்ம வீட்டில் இருந்து யாருமே பிரிஞ்சு போகக்கூடாது. அவங்களுக்கு இனிமேல் பண்ண வேண்டாம்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்கள வீட்டை விட்டெல்லாம் துரத்த வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் தாமரை ரொம்ப பாவம், அவளோட வாழ்க்கைக்கு ஏதாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி, தாமரை, நம்ம காமஸ் பிச்சை இவங்க 3 பேருமே ராஜாங்கத்துக்கு முன்னாடி வந்து நின்றுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜாங்கம் இருந்துட்டு கோவமா, இங்கே பாருங்கள், எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க? அதாவது உங்கள் மேலே, அதாவது நீங்கள் தானாக ஏமாறல, இவங்க பண்ணி தான் ஏமாந்தாங்கன்னு இருக்கட்டும், அதனால நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு இல்லைன்னாலாம் ஆயிடாதில்ல. எங்ககிட்ட ஒரு வார்த்தை உன் பொண்ணு இப்படி லவ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்போம்ல. விசாரிக்காமல் இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நின்று எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு நின்றுட்டா மட்டும் போதாது, மண்டையில் மூளைன்னு ஒன்று வேணும். அதுக்கு தான் 4 எழுத்து படிச்சிருக்கணும்னு சொல்கிறது. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு படிச்சிருந்தா எடுத்திருப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்க இருந்துட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தாமரை இருந்துட்டு, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏதோ ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் மோசம் போயிட்டேன். இங்கே பாருங்க மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரியத்தை தான். அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் மாமா, ப்ளீஸ் மாமா, அவங்களுக்கு தண்டனை மட்டும் கொடுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அவங்களும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மாமா, நாங்கள் இருக்காத வீட்டில் அவங்களும் இருக்கக்கூடாது, அதனால அவங்களையும் வீட்டை விட்டு போக சொல்லிடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எனக்கே கட்டளை ஏறியா? நீ யார் எனக்கு கட்டளை இடுறதுக்கு? எனக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும்னு, நீ என்கிட்ட சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? நான் போய் தாமரைக்கிட்ட இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் பெரிய பணக்காரு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னா என்ன? நான் எதுவுமே சொல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது
நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னா என்ன, அவங்களுக்கு புத்தின்றது ஒன்றுமே இல்லையா, வெறும் மரமண்டை மட்டும்தான் மண்டையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம காமிஸ் பிக்சர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லி தானே எல்லாத்தையுமே பண்ணேன், என்னோட கனவை நிறைவேற்றி கொடுக்குறேங்கன்னு சொன்னீங்க, நிறைவேற்றியும் கொடுத்துட்டீங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதுக்காக என்னோட லோட்டஸை நீங்கள் திட்டுவீங்களா? என் லோட்டஸை திட்டுறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமையே கிடையாது. யாராச்சும் என்னோட லோட்டஸை திட்டுனீங்க அவ்வளோதான், உங்களுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துட்டு, என்ன பிச்சை, என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வாய் வந்துச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன், அதுக்கப்புறம் வெளியே 2 போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட லாடம் கட்டுற சொல்லிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஐயா, என்னோட மிஸ்ஸஸை நீங்கள் எல்லாரும் போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவளும் எவ்வளோதான் திட்டு வாங்குவா, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை திட்டுறதெல்லாம் பார்த்தா, நீங்கள் அவளை கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரிய ராஜாங்கம், இதுக்கு ஏதாவது ஒரு தெளிவான முடிவை எடுத்து அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துப்பா, என்னால் அவங்க மூஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல, ரொம்ப அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்னை பார்த்தா உனக்கு அருவெறுப்பாக இருக்குது இல்லைம்மா, நீ தானே என்னை பெத்த அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்கம் தாமரை விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.